பிரியமானவர்களே, எரேமியாஸ் 35வது அதிகாரத்தை வாசித்து பாருங்கள். எரேமியாங்கிற இறைவாக்கினர் ரக்கப்பத்தாருங்கிற ஒரு வீட்டுக்கு கடந்து போகிறார். ரக்காபு என்கிற ஒரு குடும்பத்துக்கு கடந்து போறார். கடந்து போய் அங்கே இருக்க வாலிபர்கள் எல்லாம் கூப்பிடுறார். வாங்கப்பா தம்பிமார்களே வாங்க. எல்லா பையமாரும் வந்தாங்க. நல்ல வாலிப வயசு பையமாரும் எல்லாரும் வர்றாங்க. அப்போ நைஸா பையில இருந்து 1 2 3 எடுத்து வைக்கிறார். என்ன? ஒயின் பாட்டில், மதுவான குப்பியெல்லாம் ஒன்று ஒன்றா எடுத்து வைக்கிறார். எல்லா பையமாரும் அப்படியே பார்க்குறாங்கல்ல. அப்போ இதுவரை இறைவாக்கினர், எரேமியாஸ் இறைவாக்கினர் பார்த்து என்ன சொல்றா தெரியுமா? பையங்களே குடிங்க குடிங்க, உங்களுக்காக நான் கொண்டாந்துருக்கேன் குடிங்க அப்படின்னு சொல்றார். அப்போ இந்த பையன்கள் என்ன சொன்னாரு தெரியுமா? நாங்க குடிக்க மாட்டோம், எங்க அப்பா குடிக்க மாட்டாரு, எங்க தாத்தா குடிக்க மாட்டாரு, எங்க குடும்பத்துல யாருமே குடிச்சது கிடையாது, நாங்களும் குடிக்க மாட்டோம். பைசலோ உங்க பிள்ளைங்க சொல்லுமா? உங்க பிள்ளைங்க சொல்லுமா? நான் வந்து 2 பாட்டில் 1 2 3 மதுவான குப்பியை வச்சாக்கும் உங்க பையங்க என்ன சொல்லுவான் தெரியுமா? வெறும் ஒயின் தானே வாங்கிட்டு வந்தீங்க, வேற சரக்கு ஒன்றும் வாங்கிட்டு வர முடியாத கூடாதா சிஸ்டர்? இந்த ஒயினை எவன் குடிப்பான்? நாங்களாம் ஹையர் குவாலிட்டி குடிச்சு பழகிட்டோம் சிஸ்டர், இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லுவான். பிரியமானவர்களே, குடிகாரன் ஜீவனோடு இருப்பதே பூமிக்கு பாரம், குடும்பத்துக்கும் பாரம். நீ ஜீவனோடு இருக்கிறத விட இல்லாம போனாலும் பரவாயில்ல. ஒரே துன்பம், ஒரே கஷ்டம், ஒரே பிரச்சனை, குடும்பத்துல யாரும் நிம்மதியா இருக்க முடியாது. எப்ப பார்த்தாலும் சண்டை, எப்ப பார்த்தாலும் கண்ணீர். உண்டா இல்லையா ஐயா? தேவனுடைய பிள்ளை நீ நாக்கும், தேவனுடைய ஆலயம் என்றால் இன்றைக்கே குடிக்கிறத நிறுத்து. நான் தேவனுடைய பிள்ளை, நன்மை வாங்குறவன், நான் கிறிஸ்தவன், குடிக்க மாட்டேன். நம்மளால முடியாது ஒண்ணும் இல்லையா? வேண்டானா வேண்டாம், நான் இதை குடிக்க மாட்டேன்னா குடிக்க மாட்டேன், அவ்வளவுதான். நம்மள மீறியா ஒண்ணு இருக்குது, என்னால முடியாது. அது என்னையா இருக்குது என்னால முடியாதுன்னு? உனக்கு ஒரு குடும்பம் வேணும்னாக்கும், உனக்கு ஒரு புள்ள வேணும்னாக்கும், நீ ஒண்ணு குடிக்காம இரு. இல்ல நீ கல்யாணம் பண்ணாம இருந்திருக்கலாம், நீ கல்யாணம் பண்ணாம இருந்திருக்கலாம். அப்ப நீ குடிச்சு குடிச்சு உன்னோட உன்னுடைய தலை உருளும். குடும்பம் எத்தனை பேர் கஷ்டப்படுறாங்க, எத்தனை பேர் வீதியில் நினைக்கிறாங்க. பிரியமானவர்களே, எங்களிடத்துல வாலிப பிள்ளைங்க கடந்து வர்றது உண்டு, வாலிப பெண் பிள்ளைங்க. சிஸ்டர் தயவு செய்து உங்க ஹாஸ்டல்ல எங்களை வச்சுக்கிறோங்க. ஏமா அப்பா இருக்கிறாரு, அம்மா இருக்கிறாங்களா? எல்லாரும் இருக்கிறாங்க. பின்ன ஏமா நீ வர்ற? அப்பா இருக்கிறாருல்ல, அப்பா உன்னைய பாத்துக்கிடுவார்ல. அப்பா இருந்தும் சரி இல்லைனாலும் சரி சிஸ்டர், ஒரே சண்டை வீட்டுல. குடி, ராத்திரி முழுசும் குடிச்சிட்டு சண்டை போடுறாரு. என்னால படிக்க முடியல, வீட்டு பாடம் எழுத முடியல, பள்ளிக்கூடத்துக்கு போனா டீச்சர் அடிக்கிறாங்க. சிஸ்டர் தயவு செய்து எங்களை எடுத்துக்கிறோங்க. பிரியமானவர்களே, உங்க குடும்ப பொறுப்பு கடந்து வரட்டும். நீங்கள் குடிக்கிறத இன்னைக்கோட நிறுத்துங்க. இந்த திருவிழா கொண்டாடுறதுக்கு முன்னால ஊர் மக்களா ஒன்னா வந்து அருமையா பங்கு பெறவையெல்லாம் கொடுவீங்கன்னு நினைக்கிறேன். கொடி இங்க கொடி கட்டலாமா, அங்க பூ வைக்கலாமா, இங்க வத்தி வைக்கலாமா, இங்க ஸ்டாண்ட் வைக்கலாமா, இந்த இடத்துல பந்தல் போடலாமா, அந்த இடத்துல பந்தல் போடலாமா, அருமை, நல்லது நல்லது. ஆனா இந்த வருஷம் கொஞ்சம் வித்தியாசமா பங்கு பெறவை கொடுங்களேன். கூடி என்ன சொல்லணும்? இந்த ஊர்ல, இந்த மயிலாடுல ஒரு நாளும் ஒருவனும் குடிக்க மாட்டோம். எடியா விரதைக்கின பார்ப்போம், எடியா விரதைக்கின பார்ப்போம். முடியுமா? திருவிழாவில கொடியேத்துறதுக்கு மேல குடிச்சிட்டு தானே வந்து நிப்பேன். அது யார் கொடியேத்துறாரு? கண்ணு தெரியலையே. உனக்கு எப்படி கண்ணு தெரியும்? எப்படி கண்ணு தெரியும்? எடு, நீ ஆம்பளைனா எடு, ஒரு பிரதிக்கு எடு. என்னால முடியாம இல்லன்னு சொல்றேன், நான் ஆம்பளைன்னு சொல்றேன். நீ ஆம்பளைனா குடிய நிறுத்து, நீ நிறுத்து. அப்போ இந்த ஊருக்கு ஒரு விடுதலை வரும், இந்த ஊருக்கு ஒரு ரட்சிப்பு வரும், இந்த ஊருக்கு ஒரு சந்தோஷம் வரும். இந்த திருவிழாவில் இந்த ஊர்ல இருக்க அவ்வளவு ஆம்பளைகளை எடுத்த முடிவு குடிக்க போறது கிடையாது. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆக பிரியமானவர்களே, ஆண்டவர் இன்றைக்கு ஒவ்வொருத்தரையும் பார்த்து என்ன சொல்கிறார்? 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். உடல் பரத்தமைக்கு அல்ல, உடல் பரத்தமைக்கு அல்ல, ஆண்டவருக்கே உரியது. ஆண்டவரும் உடலுக்கு உரியவர். உடல் பரத்தமைக்கு அல்ல, இது ஆண்டவருக்குரிய உடல். இந்த உடம்புலே ஆண்டவர் தங்க வேண்டும் ஐயா. கண்ட நாயும் பூனையும் தங்குறதுக்காக அல்ல, ஆண்டவர் அவருக்கென்றே மனித உடலை படைத்திருக்கிறார், அவர் தங்க வேண்டும் என்று வேதம் கூறுகிறது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பிரியமானவர்களே,
மத்தேயு 5ஆம் அதிகாரம் 27, 28 வசனங்களிலே ஆண்டவர் தெல்ல தெளிவாக சொல்கிறார், நீ இச்சையோடு நோக்கினாலே விபச்சாரம் செய்தாயிற்று. இச்சையோடு நோக்கினாலே விபச்சாரம் செய்தாயிற்று. ஆக அச்ச நடுக்கத்தோடு உன் குடும்பம் உண்டு, உன் வீடு உண்டு. அதோட சரி, எந்த சகோதரியும் என் வீட்டுக்காரர் வேலைக்கு போயிட்டாருன்னா ஜன்னலை கொஞ்சம் திறந்து வைக்கிறேன்னு சொல்லி திறந்து வைக்க வேண்டிய தேவையில்லை. உனக்கு தைரியம் இருந்தா உன் வீட்டுக்காரர் இருக்கும்போது ஜன்னல் திறந்து வச்சு பாரு பார்க்கலாம். ஆக பிரியமானவர்களே, இன்றைக்கு நீ முடிவேடு. இந்த உடம்பு ஆண்டவருக்குரிய உடம்பு. இந்த திருவிழா கொண்டாட்டத்திலே நான் ஒரு முடிவெடுப்பேன். என் வீட்டுக்காரன் வீட்டுல இருந்தாலும் சரி, இல்லாமல் போனாலும் சரி, என் மனைவி வீட்டுல இருந்தாலும் சரி, இல்லாமல் போனாலும் சரி, இந்த உடம்பு தேவனுக்கு உரியது, விபச்சாரத்திற்கு அல்ல. விபச்சாரத்துக்கு அல்ல. இச்சைக்குரிய புத்தகங்களை படிக்காதீங்க, இச்சைக்குரிய பேச்சுகளை பேசாதீங்க, இச்சைக்குரிய படங்களை பார்க்காதீங்க. இன்னைக்கு ஏராள மக்கள் பேச ஆரம்பிச்சதுமே குழந்தை, அம்மா படம் போடு, படம் போட்டுக்கிட்டே எனக்கு சோறு ஊட்டு. நீங்க என்ன செய்வீங்க? புள்ள கேட்காம இருந்தா கூட படம் போட்டுக்கிட்டே சோறு ஊட்டுறேன், வர்றியா வர்றியா, அப்படியாவது படத்தை பார்க்கணும். பிரியமானவர்களே, பாவத்துக்குரிய இச்சைக்குரிய எதையுமே குழந்தைகளுக்கு காட்டாதீங்க. பாவப்பட்ட விபச்சாரம் நிறைஞ்ச அந்த விபச்சார சினிமா படங்களையும் சீரியல்களையும் ஒரு காலம் பார்க்காதீங்க. அசுத்தத்துக்குரியதை பார்க்கும் பொழுது இந்த கண் வழியாக விபச்சாரம் இந்த உடம்புக்குள்ளே நுழைகிறது. ஆக ஆண்டவர் என்ன சொல்கிறார்? உன் உடல் எனக்கு சொந்தம். இந்த உடலை பரிசுத்த பலியாகவும் உயிருள்ள பலியாகவும் எனக்கு உகந்த பலியாக நீ செலுத்து என்று சொல்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம ஒவ்வொருவரும் யாரு? நாம் அவர் ஆலயம், ஆண்டவருடைய ஆலயம். நாம் ஆண்டவருடைய ஆலயம் என்றால் ஆண்டவரை போல, இயேசுவை போல பரிசுத்தமாக வாழும் பொழுது மாத்திரமே, சிந்தனையிலும் சொல்லிலும் செயலிலும் பரிசுத்தமாக வாழும் பொழுது மாத்திரமே அவருடைய கிருபை என்னிலே தங்கும், அவருடைய ஆசீர்வாதம் எனக்குள்ளே தங்கும். ஆண்டவருடைய ஆசீர்வாதம் உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் உங்கள் உற்றார் உறவினரோடும் எப்பொழுதும் நிலைத்திருப்பதாக. ஆமென், ஆமென்.